வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு வருகை தந்து தற்போதைய நிலைமையினை பார்வையிடுமாறு இந்திய ஊடகவியலாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு. சுற்றிவளைப்பிற்காக சென்ற போலீசார் மீது ததிகமவில் அசிட் தாக்குதல். மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை கைப்பற்ற தயாரில்லை, பிரதி சபாநாயகர் தெரிவிப்பு. 2001ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்றம் மீதான தாக்குதலின் குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையின் உண்மை நிலையை காண்பதற்காக வருகை தருமாறு இந்திய ஊடகவியலாளர்களுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். திருப்பதி வெங்கடேஸ்வரர் தேவஸ்தானத்தில் இன்று அதிகாலை வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகவியலாளர்களிடையே கருத்து வெளியிட்ட போதே ஜனாதிபதி இந்த அழைப்பினை விடுத்துள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு சென்றிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை ஆந்திர மாநிலத்தின் திருப்பதிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். மகாபோதி சங்கத்தின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி இந்த விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். திருப்பதி வெங்கடேஸ்வரர் தேவஸ்தானத்தில் இன்று அதிகாலை வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் இந்தியாவில் முன்னெடுக்கப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாகவும் ஊடகவியலாளர்கள் ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஜனநாயக நாடொன்றின் அடையாளமாக ஆர்ப்பாட்டங்கள் அமைந்துள்ளது என ஜனாதிபதி இதற்கு பதிலளித்துள்ளார். இதன்போது மகாபோதி சங்கத்தின் அனுசரணையின் கீழ் 1000 பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை ஜனாதிபதி வழங்கினார். ஜனாதிபதியினால் மாணவர்களுக்கு புலமை பரிசில்களும் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கான விஜயத்தை நிறைவு செய்து கொண்ட ஜனாதிபதி இன்று மாலை நாடு திரும்பினார். செய்திகள் தொடர்கின்றன. அசிட் வீச்சுக்கு இலக்கான தெதிகம போலீஸ் நிலையத்தின் 3 உத்தியோகத்தர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒருவரை கைது செய்வதற்காக துன்தோட்ட பிரதேசத்துக்கு சென்றிருந்த உத்தியோகத்தர்கள் மீது அசிட் வீச்சு நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான பிரசாந்த் ஜாயக்கொடி தெரிவித்துள்ளார். தெதிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடு ஒன்று கொள்ளையிடப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 14 வழக்குகளில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவரை கைது செய்வதற்கு இன்று காலை போலீசார் அங்கு சென்றுள்ளனர். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தவரின் மனைவி இந்த அசிட் வீச்சை மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான பிரசாந்த் ஜாயக்கொடி தெரிவித்துள்ளார். இதன்போது தெதிகம போலீஸ் நிலையத்தின் சார்ஜன் ஒருவரும் 2 கான்ஸ்டபிள்களும் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். காயமடைந்த 2 பேரும் சிகிச்சைகளுக்காக கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தவரும் அசிட் வீச்சு நடத்திய அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். தந்தை, தாய் மற்றும் 3 பிள்ளைகள். இந்த குடும்பம் நேற்று எதிர்நோக்கிய சம்பவத்தினால் கண்டி கட்டுக்கல பிரதேச மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். 3 பிள்ளைகளினதும் செல்ல குறும்புகளினால் வளமையாக களை கட்டியிருக்கும் இந்த வீடு இன்று மயான அமைதியுடன் காட்சியளிக்கின்றது. அன்னையின் அரவணைப்பில் வளர்ந்த 8 வயது லதுஷன் மற்றும் 4 வயது லதிஷ்கர் ஆகிய பிள்ளைகள் இன்னுயிர் நீத்துள்ளனர். 12 வயதான மூத்த சகோதரரையும் அன்பு தாயையும் தவிக்கவிட்டு தமது தந்தையுடன் இந்த பிள்ளைகள் இறுதி பயணம் சென்றுள்ளனர். 44 வயதான உதயகுமார் தனது 2 பிள்ளைகளுக்கும் விஷம் கலந்த குளிர்பானத்தை வழங்கியதுடன் அதனை தானும் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். கவலைக்கிடமான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் இந்த மூவரும் உயிரிழந்ததாக கண்டி போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் WGA திசாநாயக்க தெரிவித்தார். ரொம்ப சோகமான சம்பவம் தான் இது. இவங்க நல்ல ஃபேமிலி ஒன்று, இது என்ன காரணம்னு தெரியாது. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக நாங்கள் வருத்தப்படுறோம். இந்த சம்பவம் தொடர்பில் கண்டி மேலதிக நீதவான் சம்பத் ஹேவாவசம் நீதவான் விசாரணைகளை முன்னெடுத்தார். மனைவி மற்றும் மூத்த மகன் ஆகியோருக்கு உதயகுமார் எழுதியதாக கூறப்படும் கடிதம் ஒன்று போலீசாருக்கு கிடைத்துள்ளது. தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருந்த இந்த கடிதம் அதிகாரி ஒருவரின் ஒத்துழைப்புடன் சம்பவ இடத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த கடிதம் உருக்கமான பல சங்கதிகளை உள்ளடக்கமாக கொண்டிருந்தது. நானும் எனது 2 பிள்ளைகளின் இறப்புக்கு யாரும் காரணம் இல்லை. கடன் வழக்கு மற்றும் வட்டி காசு போன்ற பிரச்சனை காரணம். எனது மனைவி சரளாவுக்கு யாரும் எந்த கரைச்சையும் கொடுக்க வேண்டாம். சரளாவும் தனுஷும் நல்ல வாழணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும். 3 பிள்ளைகள் காப்பாற்ற சரளாவுக்கு பெரும் கஷ்டமாக இருக்கும். தனுஷ், நீ அம்மாவுக்கு கஷ்டம் எதுவும் கொடுக்க வேண்டாம் கூடாது. அம்மா சொல் பேச்சு கேட்டு நல்லா படிச்சு நல்ல தொழிலுக்கு போய் அம்மாவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். இது உன் அப்பாவின் கடைசியாக. தனிப்பட்ட தகராறினால் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன.
வறுமையில் வாடும் நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் சுயதொழிலில் ஈடுபடுபவர்களின் மனோதிடம் வியந்து போற்றத்தக்கது. தமது உழைப்பை நம்பி வாழும் இவ்வாறானவர்களின் வாழ்வில் ஒளியூட்ட வேண்டியது அதிகாரிகளின் பொறுப்பாகும். சுய தொழிலில் ஈடுபட்டு தமது வாழ்வாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்கின்றமை வரவேற்கத்தக்கது. எனினும் சுய தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு உதவிகளை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்பெற செய்ய வேண்டிய பொறுப்பு பலர் வசம் உள்ளது. இது வவுனியா வீமன்கல் கிராமம். இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களில் ஒரு தொகுதியினர் சுய தொழிலில் ஈடுபட்டே தமது வாழ்நாளை நடத்தி செல்கின்றனர். இலுப்பெண்ணெய் இது மிகவும் சிறந்ததொரு நோய் நிவாரணை. வவுனியா வீமன்கல் கிராமத்தில் இலுப்பெண்ணெய் வியாபாரம் சுய தொழில் முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறைந்த மூலதனத்தை கொண்டு அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய தொழிலாக இது அமைந்துள்ளது. இலுப்பெண்ணெய் தயாரிப்பில் தாம் நீண்ட நாட்களாக ஈடுபட்டு வருவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் தமது கிராமத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த தொழிலின் ஊடாக போதிய அளவிலான வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என வீமன்கல் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இலுப்பெண்ணெய் தயாரிப்பதற்கு 3 மாதங்கள் வரையான செயல்முறை தேவைப்படுகின்ற போதிலும் ஒரு போத்தல் எண்ணெயை 600 ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடிகிறது என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தங்கள உடம்பு சுகத்துக்கும் விற்பனைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்படியா 500-600 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நாங்கள் ஊத்தின இடத்திலேயே வந்து எடுத்துக்கொண்டு போவோம். இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக காணப்படும் இலுப்பெண்ணெய் வியாபாரத்திற்கு உரிய உதவிகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கவும் அவற்றினை முறையாக சந்தைப்படுத்தவும் அதிகாரிகள் முன்வர வேண்டும். நாளை நடைபெறவுள்ள சுவாமி விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழாவின் அகில இலங்கை மாநாட்டில் சிறப்புரை ஆற்ற உள்ள அறிஞர்கள் இன்று நாட்டை வந்தடைந்தனர். சுவாமி விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடைபெறவுள்ள அகில இலங்கை மாநாட்டில் சிறப்புரையாற்ற உள்ள பேராசிரியர் அனிருத்த தேஷ்பாண்டே இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தார். சுவாமி விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழாவில் அகில பாரத பொதுச் செயலாளராகவும் பேராசிரியர் அனிருத்த தேஷ்பாண்டே பதவி வகிக்கிறார். நாரியம்பட்டி சாலிகா மைதானத்தில் நாளை மாலை நடைபெறவுள்ள விவேகானந்தரின் 150வது அகில இலங்கை ஆண்டு விழாவில் பேராசிரியர் அனிருத்த தேஷ்பாண்டே ஆங்கிலத்தில் சிறப்புரையாற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். All over India and at many places. இந்தியா முழுவதும் மாத்திரமன்றி ஏனைய பல பகுதிகளிலும் சுவாமி விவேகானந்தரின் 150வது ஜென்மதின நிறைவாண்டு கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையை மக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கில் மாணவர்கள் மத்தியில் பல போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அவ்வாறான நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காகவே இன்று நான் இலங்கைக்கு வருகை தந்துள்ளேன். தமிழகத்தின் ஆன்மீக எழுத்தாளர்களில் ஒருவரான RBVS மணியனும் விவேகானந்தரின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும் நோக்கில் இன்று நாட்டை வந்தடைந்தார். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தமிழகத்திற்கான துணைத் தலைவராக மணியன் பதவி வகிக்கிறார். நாளை நடைபெறவுள்ள விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழாவில் தமிழில் மணியன் உரையாற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். விவேகானந்தருடைய 150வது ஆண்டு விழா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் நடைபெறுகிறது. அதை போலவே ஸ்ரீலங்காவிலும் விவேகானந்தருடைய 150வது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வெகு விமரிசையாக 150 இடங்களில் நடைபெற்றுள்ளன. அதனுடைய நிறைவு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அத்துடன் நாளைய நிகழ்வில் தென்பாரத செயலாளரும் இலங்கைக்கான பொறுப்பாளருமான S. ராஜேந்திரனும் சிறப்புரையாற்ற உள்ளார். இனங்களுக்கு இடையிலான உறவுகளை கட்டியெழுப்புவதற்காக உரிய முறையில் செயற்படவில்லை என சிரேஷ்ட அமைச்சர் கலாநிதி சரத்முனுகம தெரிவிக்கின்றார். கண்டி கலகெதரவில் நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். வடிகான் ஒன்றின் மீதிருந்து புகைப்பிடித்தவர் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாம் வீட்டிற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் வடிகான் ஒன்றின் மீதிருந்து புகைப்பிடித்த சகோதரர் நல்லவர் என கூறி வரிசையாக சென்று சகோதரிகள் அவருக்கு வாக்களிப்பார்கள். பின்னர் எதனையும் மேற்கொள்வதில்லை. நாம் 65 வருடங்களாக சுதந்திரம் தொடர்பில் பேசினோம். இந்த காலப்பகுதியில் நாம் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம். இனங்களுக்கு இடையிலான உறவுகளை முறையாக கட்டியெழுப்பாமையே இந்த விடயமாக உள்ளது. இன, மத, குல, அரசியல் பேதங்களை உருவாக்கி கிராமங்களில் நாம் மோதல் நிலையை உருவாக்கினோம்.
இது எமது அபிவிருத்தி பயணத்திற்கான பாரிய சவாலாகும். எம்மிடையே குறைபாடுகள் உள்ளன. வேதனை ஏற்பட்டிருப்பின் அதனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளும் உள்ளன. அமுனுகம அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட கொரிய மொழி மற்றும் கணினி பாடநெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கையர் எனும் இனத்தை உருவாக்குவதற்கு முடியாமல் போனமையால் எதிர்பார்க்கப்படும் இலக்கை எட்ட முடியாதுள்ளதாக தம்பராமில தேரர் தெரிவிக்கின்றார். பண்டார்நாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் கலந்து கொண்டிருந்தார். ලෝකයේ සෙසු ජාතීන් අතර අරගෙන බැලුවොත් එහෙම අපේ රට ස්තරම් මට්ටමේ තියෙනවා කියලා කියන්නේ. உலகிலுள்ள ஏனைய இனங்களுடன் ஒப்பிடும் போது எமது நாட்டில் சரியான முறையில் இருக்கின்றார்கள் என கூற முடியாது. இலங்கையர் என்ற இனத்தை உருவாக்க முடியாமல் போனமையே அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் காண முடியாமல் இருப்பதற்கான பிரதான காரணமாகும் என நம்புகிறேன். ஒரு தேங்காய் தும்பை எடுத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்று எமக்கு தெரியும். 7-8 தும்பு கற்றைகளை எடுத்தால் கயிறு பின்னலாம். கயிற்றினால் பாரிய வேலைகளை செய்ய முடியும். சிங்களம், தமிழ், முஸ்லிம், பர்கர், பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம், கத்தோலிக்கம், ஹிந்து ஆகிய அனைவரும் ஒன்றிணைந்தால் பாரிய வேலைகளை செய்யலாம். Hindu ඔටික සේරම එකතු කරලා හැදුවොත් එහෙම කොහමද? විශ්මිත වැඩක් කරන්න පුළුවන්. දෙයියන්ගේ නාමයෙන් මම ඉල්ලන්නේ අපේ සමාජයේ ඇතුළත ප්‍රශ්න ඇති වෙලා எமது சமூகத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பின் பொறுப்பு வாய்ந்த முக்கிய நபர்களை ஒன்று திரட்டி கலந்துரையாடுங்கள். இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சியுங்கள். எமது சமூகம் கண்ணீர் விட்டது போதும். நாம் எமது வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தது போதும். இரத்தம் சிந்தியது போதும். எமது நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் நாம் இந்த நிலைமை குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டும். பெரும்பாலானோர் தவறுகளை கண்டு மௌனமாக இருப்பார்களாயின் அதனை விட பெரிய குற்றம் எதுவும் இல்லை. மனசாட்சிக்கு அமைய செயற்பட வேண்டும். சட்டத்திரணி கருணாரத்ன ஹேரத் எழுதிய இஸ்லாமிய சட்டம் எனும் நூலை வெளியிடும் நிகழ்வு இதன் போது நடைபெற்றது. சட்டத்துறை பிரமுகர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பு கொம்பனி தெருவில் உள்ள மக்களை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இன்று சந்தித்தார். கொம்பனி தெருவில் உள்ள மக்களை அங்கிருந்து வெளியேற்றி அவர்களின் வாழ்விடங்களை வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் நோக்கமாகும். கொம்பனி தெருவில் உள்ள 7 ஏக்கர் காணியை வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குகின்றமையினால் அங்கு வசிப்பவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சுஜீவ சேனசிங்க உயர் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார். சம்பந்தப்பட்ட தரப்பினரை இன்று சந்தித்த சுஜீவ சேனசிங்க பேச்சுவார்த்தையின் ஊடாக வழக்கை சமரசம் செய்து கொள்வதாயின் அதன் போது முன்வைக்கப்பட வேண்டிய நிபந்தனைகள் தொடர்பிலும் சமரசம் ஏற்படாத பட்சத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் கலந்துரையாடினார். அண்மையில் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பிலும் அவர் மக்களை தெளிவுபடுத்தினார். மிகவும் மோசமான நிலையில் அன்று அந்த கூட்டம் நடைபெற்றது. நான் எந்தவித உரையையும் நிகழ்த்தவில்லை. நாம் அவ்வாறு இல்லை. நாம் மோசமாக நடந்து கொள்ள மாட்டோம். பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாவிடினும் சட்டத்தரணி அல்லாவிடினும் எமது பெற்றோர் கற்பித்தமைக்கு அமைய மோசமாக நடந்து கொள்ள மாட்டோம். எனினும் இன்று உங்களுக்காக இதனை தீர்த்து கொள்ள நாம் இயன்றளவு முயற்சி செய்தோம். இதனை பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்த்து கொள்ள முடியாத பட்சத்தில் வழக்கில் தோல்வி அடைந்தாலும் உங்களுக்கு நட்டு ஈட்டை வழங்காமல் இங்கிருந்து வெளியேற முடியாது. அவ்வாறு எனில் நாம் மற்றொரு வழக்கு தாக்கல் செய்வோம். இந்த வழக்குகளுக்காக நான் உங்களிடம் நிதி அறவிட போவதில்லை. உங்களுக்கு கடன் சுமை ஏதும் இருக்காது. இதனை முன்னெடுக்க முடியும். இதன்போது பிரதேசவாசிகள் கருத்து தெரிவித்தனர். இதன் உறுதிப்பத்திரம் எம்மிடம் உள்ளது. இது எமது காணி. 85 ஆண்டுகளாக நாம் இங்கு வாழ்கின்றோம். இந்தியர்களிடமிருந்து இந்த காணிகளை எமது மூதாதையர்கள் கொள்வனவு செய்தனர். எனினும் இவை குடிசைகள் அல்ல, வீடுகள். மகிழ்ச்சியுடன் செல்லவில்லை. எங்கு செல்வார்கள் என தெரியவில்லை. வேறு எந்த வழியும் இல்லாது வீதியில் நின்றால் எங்காவது செல்ல வேண்டும் அல்லவா? நாம் இதனை முன்வைக்கின்றோம். இதற்கு சம்மதிக்கவில்லை எனின் வழக்கு விசாரணையை முன்னெடுப்பதற்கு உங்களுக்கு சம்மதம் அல்லவா?